ஓகே, இந்த வீடோட கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் வீக் 2 கண்டக்ட் பார்க்குறோம். இந்த வீக் 2ல மோஸ்ட்லி சூடோ கோட் அண்ட் ஃப்ளோ சார்ட்ஸ் ரெண்டுமே கவர் பண்றோம். ஆல்ரெடி வீக் 1ல ஃப்ளோ சார்ட்ஸ் பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, கிளியரா புரிஞ்சிருக்கும். அகைன் நம்ம ஒரு தடவை ஃப்ளோ சார்ட்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டு சூடோ கோடை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஓகேவா. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஃப்ளோ சார்ட்? ஃப்ளோ சார்ட்னா என்ன? விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் அ ப்ராசஸ். ஒரு ப்ராசஸை விஷுவலா ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு பிக்சர் ஃபார்ம்ல நமக்கு ரெப்ரசென்ட் பண்றது தான் ஃப்ளோ சார்ட். இதோட சிம்பிள்ஸ் என்னென்னா ஓவல்ஸ், ரெக்டாங்கிள்ஸ், டயமண்ட்ஸ் அண்ட் ஆரோஸ். 4 நான் சிம்பிள்ஸ் தான். குட் ஃபார் இனிஷியல் டிசைன் அண்ட் கம்யூனிகேஷன். இனிஷியலா ஒரு டிசைன் பண்றதுக்கோ ஒரு கம்யூனிகேஷனுக்கு இது ஒரு குட்டா இருக்கும். அப்புறம் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபாலோ. அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஃபாலோ பண்றதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே, அப்போ ஃப்ளோ சார்ட்டோட ஸ்டாண்டர்ட் சிம்பிள்ஸ் என்னென்னா அது 4 சிம்பிள்ஸ் தான். டெர்மினல், ப்ராசஸ், டிசிஷன் அண்ட் ஆரோ. டெர்மினல் பொறுத்த வரைக்கும் 2 தான், ஸ்டார்ட் அண்ட் எண்டு. இது ஓவல் ஷேப்ல இருக்கும். ஆனா இதோட கரெக்டான ஷேப் என்னன்னா ரவுண்டட் ரெக்டாங்கிள் இப்படி இருக்கும். ஓகேவா. இப்போ இதோட பர்பஸ் என்னன்னா ஷோயிங் த பிகினிங் அண்ட் எண்டிங் ஆஃப் அ ப்ராசஸ். ஒரு ப்ராசஸோட பிகினிங் அண்ட் எண்டிங்கை டினோட் பண்ணுது. ஸ்டார்ட்ங்கிறதும் டெர்மினல் தான், எண்டுங்கிறதும் டெர்மினல் தான். ஒரு டெர்மினல் கேட்டா ஸ்டார்ட் அண்ட் எண்டு மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸ். ப்ராசஸோட ஷேப் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெப்ரசன்ட்ஸ் அன் ஆக்ஷன் ஆர் ஆப்ரேஷன். ஒரு ஆக்ஷன், ஒரு ஆப்ரேஷன். அப்போ ஆப்ரேஷன் என்னன்னா அசைனிங் பண்றது, ஒரு வேல்யூ மூவ் பண்றது, இன்க்ரிமெண்ட் பண்றது. அப்போ ஒரு கவுண்ட் ஈக்குவல் டு 0ங்கிறத டிக்ளேர் பண்றோம்ல, அசைன் பண்றோம்ல, அப்போ இடத்துல ப்ராசஸ் யூஸ் பண்றோம். பிக் a card x from file 1. ஃபைல் 1ல இருந்து அந்த கார்டு எக்ஸை எடுக்கிறோம். அப்போ மூவ் பண்றதுக்கான டினோஷன். அப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்றது. இப்போ கவுண்ட் இன்க்ரிமெண்ட்னா இப்போ கவுண்டை கூட்டிக்கிட்டே போறோம். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ் தான் நம்ம ப்ராசஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா. தென் தேர்ட் என்னன்னா டெசிஷன். டெசிஷன் டைமண்ட் ஷேப்ல இருக்கும். இப்போ இதோட பர்பஸ் என்னன்னா ரெப்ரசன்ட் எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒரு கண்டிஷன் இருக்கு, அதோட அந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, எஸ் ஆர் நோ, அது மட்டும் தான் இது சொல்றது. அதான் டெசிஷன். ஆரோஸ். இப்போ இந்த மாதிரி ஆரோஸ் கீ இருக்குல்ல, இதுதான் ஆரோஸ் கீ. இது என்னன்னா டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. எந்த எந்த ஃப்ளோல அது டைரக்ஷன், எந்த ஃப்ளோல அது காமிக்குது, எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கறத இந்த ஆரோஸ் டினோட் பண்ணுது. ஓகே, நவ் கண்டிஷனல் டெர்மினேஷன் இன் ஐட்ரேஷன். கண்டிஷனல்னா இதுதான் கண்டிஷன். இப்போ ஒரு கார்டு இப்போ அடுத்த கார்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். டெர்மினேஷன்னா என்ன சொன்னா ஃபர்ஸ்டே சொன்னா ஸ்டார்ட், ஸ்டாப். கண்டிஷன் டெர்மினேஷன்னா அந்த கண்டிஷன் எண்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல இப்போ வேற கார்டு எடுக்கிறேன். இப்போ மேக்ஸிமம் கிரேட்டர் தென் மேக்ஸ் மார்க்ஸ்னா மேக்ஸ் ஆல்ரெடி மேக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கேன். 0வோட மேக்ஸ் மார்க் அதிகமா இருக்கா? இப்போ இல்லை, அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு டெர்மினேட் பண்ணிடணும். இந்த டெர்மினேஷன் நம்ம சும்மா இந்த மாதிரி வேற இடத்துல ஆரோ போடக்கூடாது. இந்த டெர்மினேஷன் எண்டிங் பாயிண்ட் டினோட் பண்ணணும். அதான் கண்டிஷனல் டெர்மினேஷன் இன் ஐட்ரேஷன். ஐட்ரேஷன் இஸ் நத்திங் பட் ஒரு லூப் தான். இந்த மாதிரி ஒரு லூப்பு, அகைன் ஒரு லூப்பு. இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா திரும்ப இந்த இடத்துல ஸ்டாப்புக்கு போயிடும். ஓகேவா. தென் ஐட்ரேஷன் வித் ஃபில்டரிங் ஃபார் கெட்டிங் மேக்ஸ். ஒரு மேக்ஸ்ங்கிற வேல்யூ நம்ம கெட் பண்றதுக்கு ஐட்ரேஷன் எப்படி யூஸ் பண்ணுவோம். இதுதான் ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட்ல இது ரவுண்டட் ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்குல்ல, அப்போ இதுதான் டெர்மினல், இதுவும் டெர்மினல், ஸ்டார்ட் எண்ட் மட்டும் தான். இது ப்ராசஸ். இப்போ ஸ்டார்ட் பண்றோம், மேக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒரு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்றோம், மேக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இங்க நான் எடுத்திருக்கிற ஒரு 11 கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 11 கார்ட்ஸ்ல ஒவ்வொரு கார்ட்ஸா செக் பண்றேன். ஓகேவா. பிக் அ கார்டு எக்ஸ் ஃப்ரம் ஃபைல். இது ஒரு ஃபைல் ஒன்று. இதுல இருந்து ஒவ்வொரு கார்டு, இப்போ இது ஒரு லட்சம் இதுதான் எக்ஸ்னா இந்த கார்டு வந்து ஃபைல் 2க்கு மூவ் பண்ணுது. ஃபைல் 2க்கு மூவ் பண்ணுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன செக் பண்றேன், கார்டு எக்ஸ். அந்த கார்டு எக்ஸ்ல மேக்ஸோட மார்க்ஸ் பார்க்குறேன். மேக்ஸோட மார்க் இங்க இருக்கு 68. 68 கிரேட்டர் தென் 0வா? அப்போ கண்டிஷன் ட்ரூ. இப்போ என்ன பண்ணும், மேக்ஸ் ஈக்குவல் டு இந்த கார்டோட மேக்ஸ் மார்க் 68ல மேக்ஸோட வேல்யூ ஸ்டோர் ஆயிடும். தென் அகைன் 62 செக் பண்ணும்போது மேக்ஸிமம் இருக்குமா? 62 கிரேட்டர் தென் 68 இருக்கு. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ நோ ஆயிடுச்சுன்னா திரும்ப அகைன் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்.
ஓகேவா? இந்த மாதிரி அகைன் அண்ட் அகைன் இந்த இதை யூஸ் பண்றதுதான் இந்த ஐட்ரேஷன் சொல்லுவோம். ஐட்ரேஷன் வித் ஃபில்டரிங்னா இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டார்ட் பண்றோம்ல, எனக்கு இந்த மாதிரி மேக்ஸ் அதிகமா இருந்தா மேக்ஸ்ல போய் ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம்ல, இதுதான் ஃபில்டரிங். இப்போ ஃபைனலா நமக்கு என்ன வரும்? எந்த வேல்யூ மேக்ஸா இருக்கோ அதுதான் கிடைக்கும். இப்போ ஃபைனலா என்ன வேல்யூ கிடைக்கும்னா 87 தான் மேக்ஸ்ல இருக்கும். மேக்ஸ் ஈக்குவல் டு 87. இந்த எண்ட்ல நமக்கு என்ன பார்த்தோம்னா மேக்ஸ் ஈக்குவல் டு 87 தான் வரும். Now, max of marks keep tracking cards. இப்போ எந்த மேக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். கார்டு ஐடி இந்த மேக்ஸிமம் வருதுல அந்த மார்க்கோட கார்டு ஐடி தேவை. அதனால அதுக்கு நான் மைனஸ் ஒன்னு டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ மோர் தென் கார்ட்ஸ் இங்க 11 கார்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கார்டை செக் பண்றேன். ஒவ்வொரு கார்டை எடுக்கிறேன். தென் மூவ் ஃபைல் டு நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டுக்கு மூவ் பண்றேன். இப்ப என்ன செக் பண்றேன்னா கார்டு மேக்ஸ் இப்போ ஒரு கார்டோட மேக்ஸ் மார்க் மேக்ஸிமம் விட அதிகமா இருக்கா கிரேட்டர் தென் 0 எஸ் ட்ரூ. அப்போ மேக்ஸ்ல போய் 68 ஸ்டோர் ஆகிடும். தென் மேக்ஸ் கார்டு ஐடி இருக்குல்ல, இப்போ இதுல என்ன ஸ்டோர் ஆகும்னா கார்டு நம்பரோட வேல்யூ ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? இதுதான் கீப் ட்ராக்கிங் கார்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கொடுக்குறோம் மேக்ஸ் ஈக்குவல் 0 கார்டு நம்பர் எடுத்துட்டோம். ஒவ்வொரு கார்ட்ஸை செக் பண்ணுது. ஒவ்வொரு கார்டை எடுக்கிறோம். தென் அகைன் ஃபைல் 2க்கு மூவ் பண்றோம். கிரேட்டர் தென் மேக்ஸான்னு செக் பண்றோம். இந்த மாதிரி செக் பண்ணிட்டே வரும்போது 81 2 டைம் வருது. 81 தான் மேக்ஸிமம் வேல்யூ. 81 டைம் 2 டைம் வருது. ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணும்போது மேக்ஸ்ல 81 வரும். இப்போ கார்டு ஐடிங்கிறதுல யாரோட வேல்யூ வரும்? 6 வரும். சம்மி. இப்போ நெக்ஸ்ட் டைம் செக் பண்ணும்போது 81 கிரேட்டர் தென் 81 காமிக்கும். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிரும். இப்போ இந்த இடத்துல ப்ராப்ளம் வருது. இவனும் 81 அவனும் 81 ஆனா யாருக்கு வரும்? 6 தான் வரும். ஓகேவா? இந்த இடத்துல என்ன செக் பண்றாங்கன்னா புதுசா ஒரு கண்டிஷன் வந்து இஃப் இப்போ 81 கிரேட்டர் தென் 81 செக் பண்றோம். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஈக்குவலா கார்டு மேக்ஸ் மார்க்கும் மேக்ஸோட மார்க்கும் மேக்ஸ் மார்க்கும் ஈக்குவல் தானே. 81 ஈக்குவல் டு 81. கார்டு எக்ஸ் டாட் ஐடி மேக்ஸ் ஐடி ஆல்ரெடி மேக்ஸ் டாட் ஐடியில 6 இருக்கு. இப்போ என்ன ஸ்டோர் ஆகும்னா 7ங்கிற வேல்யூவும் ஸ்டோர் ஆகும். 6ம் ஸ்டோர் ஆகும், 7ம் ஸ்டோர் ஆகும். அப்போ 2 வேல்யூ ஆட் பண்றோம்ல. அப்பன் இங்க ஒண்ணு ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு, எக்ஸிஸ்டிங்கா இது இருக்கு. புதுசா ஒண்ணு ஆட் பண்ணும். அதுதான் 7. இப்போ அதை வந்து அப்பன்ங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணும். ஓகேவா? ப்ரோ கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுங்க ப்ரோ. அட் த எண்ட்ல இப்போ என்ன ஸ்டோர் ஆகும்? மேக்ஸ் ஐடி மேக்ஸ் கார்டு ஐடி கண்டெய்ன்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஆல் கார்டு இண்டிசஸ் வித் மேக்ஸ். மேக்ஸ் மார்க் எந்த மார்க் ஹையா இருக்கு? 81 தான் ஹையா இருக்கு. அப்போ அவங்க 2 பேரோட ஐடியுமே இந்த மேக்ஸ் ஐடியில ஸ்டோர் ஆகிரும். 6 ஆல்சோ 7 ஆல்சோ. ஓகேவா? இப்போ இதுதான் ஃப்ளோ சார்ட். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கு ஃப்ளோ சார்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இதை தாண்டி இப்போ இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா விஷுவல் கிளாரிட்டி ஈஸியா ஒரு லாஜிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ டெக்னிக்கலாவோ நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், இப்போ என் ஃப்ரெண்டு வந்து பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட் தான், அவனாலையும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். கவுண்ட் ஈக்குவல் டு 0 நெக்ஸ்ட் கார்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம். இருக்குன்னா இந்த மாதிரி மூவ் பண்ணணும், ஈஸியா புரிஞ்சுக்கணும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா லார்ஜ் சைஸ் ஃபார் காம்ப்ளெக்ஸ் லாஜிக். இப்போ இங்க பாத்தீங்களா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, பெரிய பெரிய லாஜிக்கா இருக்கும்போது அந்த இடத்துல டிஃபிகல்ட்டி உருவாக்கும். இந்த இடத்துல இந்த கண்டிஷன் போயிடுச்சுன்னா இங்க இங்கிட்ட எப்படி போகும், இந்த சைடு எப்படி போகுங்கிற ஒரு டிஃபிகல்ட் இருக்கும். இதே இது டிஃபிகல்ட் டு ஷேர் அண்ட் எடிட். இப்போ இதுல போய் நீங்க எடிட் பண்ண முடியுமான்னு கேட்டா எடிட் பண்ண முடியும். இது நீங்க ஒரு ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ ஷேர் பண்றீங்கன்னா இதுல போய் நம்ம எடிட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, அட்வான்டேஜஸ்மே இருக்கு. அப்போ இப்போ இந்த ஃப்ளோ சார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னேன். இந்த மாதிரி 9 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸ்டெப் 0ல ஸ்டார்ட் பண்ற ப்ராசஸை இனிஷியலைஸ் பண்ற கவுண்ட் ஈக்குவல் டு 0ங்கிற இதை இனிஷியலைஸ் பண்றோம். தென் நவ் ஸ்டெப் 2ல செக் இஃப் தேர் ஆர் எனி கார்ட்ஸ். ஃபைல் 1ல இன்னும் கார்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்றோம்.
இஃப் நோ கார்ட்ஸ் ஆர் லெஃப்ட், எந்த கார்டும் இல்லைன்னா 8th ஸ்டெப், அதாவது எண்டிங்க்கு நம்ம போயிடும். அப்படி இருக்கு, நம்ம இந்த இந்த பைல் ஒன்ல இன்னும் கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, பிக் அ கார்ட் எக்ஸ் ஃப்ரம் பைல் ஒன். ஒரு கார்டை எடுக்கிறோம், தென் மூவ் டு பைல் டூ மூவ் பண்றோம், அதோட கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்றோம், ஒவ்வொரு கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்றோம், தென் ரிட்டர்ன் டு ஸ்டெப் டூ. இப்போ அகைன் எங்கே போயிடும், ஸ்டெப் டூ போயிடும். ஃபர்ஸ்ட் கார்டு செக் பண்ணிச்சு, தென் நெக்ஸ்ட் கார்டு செக் பண்ணிடும். இப்போ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி இதை ஃப்ளோ சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா இந்த 9 ஸ்டெப்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதுக்கு தான் இப்போ புதுசா கொண்டு வர்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சக்சென்ட் நோட்டேஷன் ஃபார் கம்ப்யூட்டேஷனல் ப்ளான். ஒரு ஷார்ட்டா இப்போ நம்ம 8-9 பாயிண்ட்ஸை பார்த்ததை ஒரு ஷார்ட்டா 3 to 4 லைன்ஸும் நம்ம ஈஸியா கொண்டு வர்றது தான் இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட வேலை. பெட்டர் டெக்ஸ்டுவல் ரெப்ரஸன்டேஷன் ஃபார் இப்போ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு இஃப் தேர் ஆர் நோ கார்ட்ஸ் கோ டு 8 ஸ்டெப் இந்த மாதிரி சொல்றோம்ல, இப்போ இந்த 4 லைன்ஸையும் ஈஸியா நம்ம கொண்டு வரலாம். இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சூடோ கோடு. சூடோ கோட்னா என்னன்னு பார்ப்போம். டெக்ஸ்ட் பேஸ்ட் அல்காரிதம் ரெப்ரஸன்டேஷன். ஓ, இந்த மாதிரி டெக்ஸ்ட் பேஸ்ட் அல்காரிதம் ரெப்ரஸன்டேஷன் தான் இது. ஃபோக்கஸ் ஆன் லாஜிக் வித்வுட் வரிங் அபவுட் எனி சின்டாக்ஸ். மோஸ்ட்லி சின்டாக்ஸ் எதுவும் வராது, ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதே இந்த கோடை ரியல் கோடுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் பைத்தானுக்கு கன்வெர்ட் பண்ணலாம், சி கன்வெர்ட் பண்ணலாம், C++ கன்வெர்ட் பண்ணலாம், ஜாவா கன்வெர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த ரியல் கோடை நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கோடாவும் மாத்திக்கலாம். ஆனால் ஃப்ளோ சார்ட்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா, ஸ்டார்ட் பண்றோம், ரீட். இப்போ நம்பர் 1 நம்பர் 2 2 நம்பர் இருக்கு. நம்பர் 1 கிரேட்டர் தான் நம்பர் 2 இருந்தா பிரிண்ட் நம்பர் 1, எல்ஸ் பிரிண்ட் நம்பர் 2. இதை விட இது அதிகமா இருந்தா இதை விட அப்படி இது அதிகமா இல்லைன்னா நம்பர் 2 பிரிண்ட் பண்ணு. இப்போ இப்போ ஈஸியா சிம்பிளா முடிச்சோம். இப்போ நம்ம அந்த மாதிரி சொல்லணும்னா 8 ஸ்டெப்ஸ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஷார்டஸ்ட் வே எக்ஸ்பிளைன் பண்றது தான் சூடோ கோட். ஓகேங்களா? ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஈஸியர் டு டிரான்ஸ்லேட் டு ஆக்சுவல் கோட். அதான் சொன்னேன். இப்போ இந்த கோடை ஒரு ப்ரோக்ராமிங் கோடாகவும் மாற்றலாம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு மாற்றலாம். பெட்டர் ஃபார் ரெப்ரசன்டிங் காம்ப்ளெக்ஸ் லாஜிக். பெரிய பெரிய லாஜிக்கா இருக்கிற காம்ப்ளெக்ஸ்னா லாஜிக் ஃபுல்லா ஈஸியா ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஈஸியா 4 to 5 லைன்ஸ்ல எழுதிக்கலாம். அலோஸ் மோர் டீடைல் கண்ட்ரோல். இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஐடியல் ஃபார் எக்ஸ்பிளைனிங் லூப்ஸ் அண்ட் கண்டிஷன். ஒரு லூப் கண்டிஷனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கிரேட் ஃபார் கொலாபரேஷன் அண்ட் டீபக்கிங். இதே இது இந்த கோடை வந்து 2 பேர் மூலியமா ஷேர் பண்ணி நீ பண்றா இப்படி பண்றா நம்ம டீபக் பண்ணலாம், கொலாபரேட் பண்ணிக்கலாம். டீபக் இந்த சென்ஸ் இந்த எரர் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாத்திக்கலாம், யார் வேணாலும் மாத்திக்கலாம். ஆனால் ஃப்ளோ சார்ட்ஸால பண்ண முடியாது. ஓகே, நான் இந்த ஃப்ளோ சார்ட்டுக்கு ஒரு சூடோ கோட் எழுதியிருக்கேன், அது பார்ப்போம். ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறோம், கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்றேன். இந்த கண்டிஷன் கொடுக்குறோம்ல, இந்த கண்டிஷன் எப்படி கொடுக்கணும், ஒயில்குள்ள கொடுக்கணும். ஒயில் மோர் கார்ட்ஸ் இன் ஃபைல் 1 கொடுத்துருக்கோமா, ஃபைல் 1 ஹேஸ் மோர் கார்ட்ஸ், ஃபைல் 1ல இன்னும் கார்ட்ஸ் இருக்கா, இப்போ இந்த கண்டிஷன் உள்ள போய் பிக் அ கார்ட் எக்ஸ் ஃப்ரம் ஃபைல் 1. புரியுதா? தென் மூவ் எக்ஸ் தென் மூவ் எக்ஸ் டு ஃபைல் 2. இந்த கார்டை வந்து ஃபைல் 2க்கு மூவ் பண்றோம். தென் அகைன் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்றோம். அப்போ எத்தனை கார்டு இருக்குன்னு கால்குலேட் பண்றதுக்கு இவ்வளவு சிம்பிளா நம்ம முடிச்சுக்கலாம். இவ்வளவு பெரிய லாஜிக்கா போட்டு டிரா பண்ணி எல்லாம் பண்ண தேவையில்லை. இப்போ சூடோட முக்கியமான பாயிண்ட்ஸ்னா இந்த 3 பாயிண்ட். அசைனிங் அ வேல்யூ டு வேரியபிள். அசைன் பண்ணணும், வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னா அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணணும். ரிப்பீட் ஸ்டெப் ஒயில் கண்டிஷன் ஹோல்ஸ். இப்போ ரிப்பீட்டடா ஸ்டெப் பண்றது ஃபுல்லா ஒயில் கண்டிஷனுக்குள்ளதான் கொடுக்கணும். மார்க் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஃபார் ரிப்பீட்டட் க்ளோஸ். ஸ்டார்ட்டும் எண்டும் கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது எந்த இடத்துல எண்ட் ஆகுது கொஞ்சம் ஈஸியான புரிஞ்சுக்கணும். இப்போ சம் ஆஃப் மேத் மார்க்ஸ் யூசிங் சூடோ. இப்போ நம்ம இங்கே பார்த்த மாதிரி மேக்ஸிமம் மார்க்ஸ் நம்ம எடுத்தோம். இப்போ என்ன பண்றோம்னா ஒவ்வொரு மார்க்கா நம்ம ஆட் பண்றோம். தென் சம் ஈக்குவல் டு 0 கொடுக்குறோம். ஒயில் மோர் தென் 1 கார்ட்ஸ் அதிகமா இருக்கா, இப்போ ஒவ்வொரு கார்டா எடுக்கணும். இங்க 11 கார்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு கார்டா எடுக்கணும். ஒவ்வொரு கார்டா இருக்கும்போது 68 ஃபர்ஸ்ட் மார்க்.
அப்போ sum equal 0, sum equal to 0, ஆல்ரெடி 0 கொடுத்துருக்கோம், 0 பிளஸ் எக்ஸோட மேக்ஸிமம் அப்போ 68. இப்போ சம்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும், 68 ஸ்டோர் ஆயிருக்கும். தென் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன், இது செகண்ட் டைம் வரும்போது செகண்ட் கார்டு போவோம். இப்போ 62, ஆல்ரெடி சம் ஈக்குவல் டு 68 இருக்கு, 68 இருக்கு. அப்போ இப்போ என்ன ஆகுது, 62 ஸ்டோர் ஆகுது. அப்போ 130. டோட்டலா இந்த மாதிரி 11 கார்ட்ஸ்க்கும் கொண்டு வரும்போது, டோட்டலா இந்த மாதிரி 11 கார்ட்ஸ் கொண்டு வரும்போது அட் த எண்ட்ல சம்மோட வேல்யூ, இதோட எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் சம். அப்டேட் சம், அசைன் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த இடத்துல சம்ங்கிறது அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது சம் ஈக்குவல் டுன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல அசைன் பண்றோம். சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் எக்ஸோட மேக்ஸிமம். ஓகேங்களா? இப்போ sum on right is a current value. Sum on right is a current value னா இதோட இந்த இடத்துல இந்த வேரியபிள் தான் கரண்டான வேல்யூ, இதுதான் கரெக்டான வேல்யூ. அப்போ sum on ரைட்ங்கிறது இதுதான் கரண்ட் வேல்யூ, ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ. sum on leftங்கிறது அப்டேட்டட் வேல்யூ, நியூ வேல்யூ, இதுதான் 32. ஆல்ரெடி இருந்த 68, நியூ வேல்யூ வந்து 130. ஈக்குவல் டு இஸ் நாட் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. ஈக்குவல் டுங்கிறது இந்த இடத்துல ஈக்குவல் பண்றது இல்ல, மேத்தமெட்டிக்கல் ஈக்குவாலிட்டி இங்க இல்ல. இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் வரும்போது ஈக்குவல் டுங்கிறது அசைன் பண்றதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ தென் இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர், கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1னா இப்போ இந்த கார்டு இருக்கு, அடுத்த கார்டு இன்னும் எத்தனை கார்டு இருக்குன்னா 0, 1, 2, 3, 4, 5, 10 கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது கவுண்ட் வேரியபிள் ரெப்ரசென்ட் பண்ணு. எக்ஸோட மேக்ஸ் மார்க்கு, இந்த கார்டோட மேக்ஸ் மார்க்கை தான் எக்ஸ் டாட் மேக்ஸ் நம்ம ஷார்ட்டா ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். உனக்கு எவ்வளவு சிம்பிளா புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சூடோ கோட்ல கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாய்ஸும் இருக்காங்க, கேர்ள்ஸும் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம், பாய்ஸ் சம் ஈக்குவல் டு 0, பாய்ஸோட மேக்ஸ் மார்க் வந்து 0, கேர்ள்ஸோட மேக்ஸ் மார்க் 0, இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்றோம், கண்டிஷன் வரும். ஃபைல் 1ல இன்னும் கார்ட்ஸ் இருக்கா, தென் ஒவ்வொரு கார்டா பிக் பண்றோம், எடுக்கிறோம். தென் மூவ் டு ஃபைல் 2, ஃபைல் 2க்கு மூவ் பண்றோம். இஃப் ஜெண்டர் ஈக்குவல் டு மேல்னா மேல், இப்போ போனஸ்ங்கிறது மேல், இப்போ மேல்ங்கிறது பாய் சம் ஈக்குவல் டு 0 பிளஸ் 68, மேக்ஸோட மார்க்கை நம்ம ஆட் பண்றோம். அது மாதிரி நெக்ஸ்ட் ரிதாங்கிறது ஒரு ஃபீமேல், இப்போ ஃபீமேல்ங்கிறப்போ 0 பிளஸ் ரிதாவோட மார்க் 42. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட கேர்ள்ஸோட மார்க், இந்த மாதிரி பாய்ஸோட மார்க் தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். அதான் இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றோம். இஃப் கண்டிஷன்னா இஃப் இந்த ஜெண்டர் வந்து மேல இருந்தா பாய்ஸ்ல ஆட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா கேர்ள்ஸ் என்ன, அப்படி இல்லைன்னா கேர்ள்ஸ்ல போய் நீங்க ஆட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்கணும், இஃப் கண்டிஷன்ல கொடுக்கணும். இப்போ இங்க இருக்கல, இதுதான் ஈக்குவலிட்டி சிம்பிள். ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஈக்குவல் இல்ல, இது அசைனிங் ஆப்ரேட்டர். டபுள் ஈக்குவல் டு தான் ஈக்குவல் டு, இதுவும் ஈக்குவலா இருந்தா இந்த கண்டிஷன் கொடுக்கணும்னு. ஓகேவா? அப்போ சூடோ கோட்ஸ்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன, அசைனிங், கண்டிஷனல் அண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ. அசைனிங் பண்றோம், கவுண்ட் ஈக்குவல் டு 0 அசைன் பண்றோம், சம் அப்டேட் பண்றோம். இந்த மாதிரி ஈக்குவல் டுங்கிறது அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஓகேவா? இப்போ கண்டிஷனல் எக்ஸிகியூஷனா இந்த மாதிரி கண்டிஷன் ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு நம்ம ஒயில் கண்டிஷன், ஒயில் பிராக்கெட்குள்ள கண்டிஷன், தென் கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணி அந்த கண்டிஷன் கரெக்ட் ஆகி ட்ரூ ஆகி இருந்தா என்னென்ன எக்ஸிக்யூட் பண்ணணுமோ இந்த பிராக்கெட்குள்ள கொடுக்கலாம். அதே மாதிரி இஃப் ஒரே ஒன் டைம் மட்டும் செக் பண்ற மாதிரி இருந்தா, இஃப் கண்டிஷன், இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் இஃப் இந்த கண்டிஷன் மட்டும் இருக்கணும், இந்த ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போதும் அப்படின்னா அது. இஃப் கண்டிஷன் கொடுத்தது இப்படி ஃபால்ஸா இருந்தா எனக்கு வேற ஒன்று வேணும் அப்படிங்கும் போது இஃப் எல்ஸ் கொடுக்குறோம். இஃப் கண்டிஷன் கொடுக்குறோம், ஒரு ட்ரூ பிளாக் இருந்தா இது எக்ஸிக்யூட் ஆகும், எல்ஸ் அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஈக்குவாலிட்டி அசைன்மெண்ட், டபுள் ஈக்குவல்ட்டுங்கிறது ஈக்குவாலிட்டி
சிங்கிள் ஈக்குவல்ங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன் வேல்யூ ஒரு வேல்யூ அசைன் பண்றதுக்கு சிங்கிள் ஈக்குவல் கொடுத்துரும். டபுள் ஈக்குவல் எது கொடுக்கணும், ஒரு கம்பேர் பண்றதுக்கு மட்டும் தான் இது கொடுக்கணும். ஓகேங்களா? தென் சம்மரி. ஃப்ளோசார்ட்ஸ் குட் ரெப்ரசன்டேஷன், குட் ஃபார் விஷுவல் ரெப்ரசன்டேஷன் யூஸ் ஆகுது. சூடோ கோட் பெட்டர் ஃபார் டீடைல் லாஜிக்கா போறதுக்கும் போது நீங்க சூடோ கோட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ யூஸ்ஃபுல் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் வந்து லூப்ஸ், கண்டிஷன், ஃபில்டர்ஸ் இது எல்லாமே ஈஸியா நம்ம எதுல பண்ணிக்கலாம்னா சூடோ கோட்ஸ்ல நம்ம பண்ணிக்கலாம். மினிமம் மேக்ஸ் ஃபைன் பண்ணலாம். தென் ப்ராக்டிக்ஸ் இம்ப்ரூவ்ஸ் கிளாரிட்டி இன் திங்கிங். ஓகேங்களா? நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிக்ஸ் பண்றீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி இந்த கோடெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்க. ஃப்ரீயா இருக்கும்போது சால்வ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.